நேபாளத்தில் மீண்டும் இந்து ராஷ்டிரம் அமையும். நேபாளத்தில் மீண்டும் இந்துத்துவ ஆட்சி அமையும். நேபாளத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வெறும் 26 சோசியல் மீடியா ஆப்புகளை அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி அரசாங்கம் பேன் பண்ணனால மட்டும் போராட்டம் பண்ண கிடையாது. அந்த 26 சோசியல் மீடியா ஆப்புகள் மூலியமா தான் அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி அரசாங்கத்திற்கு எதிரான உண்மையான அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படையா சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் எப்படி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை விலைக்கு வாங்கி அவங்களுக்கு ஃபேவரான நியூஸ்களை போட்டுக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரிதான் நேபாளத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் வாயிலாக தான் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவரோட அரசியல் நிலைப்பாட்டை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி அரசாங்கம் இந்த 26 ஆப்புகளை பேன் பண்ண முதல் கட்ட நடவடிக்கையினாலதான் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் போராட்ட களத்துக்கு வந்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய பிரதம மந்திரியாக இருந்தவர் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் KP சர்மா ஓலி, அவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் நேபாளத்தை சார்ந்தவர். அவர் சீனாவையும் ஒரு கைக்கூலியாக செயல்பட்டு இருந்தாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த KP சர்மா ஓலி இந்தியாவுக்கு எதிராகவும் சைனாவுக்கு ஆதரவாகவும் பல திட்டங்களை கொண்டு வர பார்த்தார். அது அவரால் கடைசியில் கொண்டு வர முடியல. அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி அரசாங்கத்துக்கு எதிராக தான் போராட்டம் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்கன்னு கேட்டா அதுவும் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி நேபாள் காங்கிரஸ் பார்ட்டி, அதற்கு எதிராகவும் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் மாணவர்களும் இருக்காங்க. அங்க முன்னாள் பிரதம மந்திரியாக இருந்தவரோட மனைவி இந்த போராட்ட காலத்துல கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு கோபத்துல அங்க கூடிய இளைஞர்கள் இருக்காங்க. ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் எதிர்கட்சிக்கு எதிராகவும் அங்க கூடிய இளைஞர்கள் இருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் தான் நேபாளத்தை பழுகுழியில தள்ளிட்டாங்க. அவங்களோட வாரிசுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனாலதான் நாங்க இது போன்ற போராட்ட காலத்துல இருக்கோம்னு அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் இளைஞர்களும் சொல்லுவோம். கம்யூனிஸ்ட் கட்சி புகழ்ந்த எந்த ஒரு நாடும் உருப்பட்டது கிடையாது. கம்யூனிஸ்ட் இஸ் a very failure ideology in politics. நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன். ஏன்னா கம்யூனிஸ்ட் வந்து ஒரு ஃபெயிலியர் ஐடியாலஜி, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்ட நீங்க போய் கேளுங்களேன், உங்களுக்கு எது போன்ற பிரதம மந்திரி உங்க நாட்டுக்கு ஆட்சி செஞ்சா நல்லா இருக்கும்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மாதிரி எங்களுக்கு பிரதம மந்திரி வேணும். ஏன்னா அவர் தான் இந்தியாவை 12 ஆண்டுகள் சிறப்பு ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. மோடி அவர்களால் இந்தியாவை வளர்ச்சி பாதையில கொண்டு போயிட்டு இருக்காரு. எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரதம மந்திரி வேணும்னு நேபாளத்தில் கூடிய இளைஞர்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு அதிசயமான விஷயம் அங்க தெரியுமா நடந்துச்சு? போராட்ட காலத்துல ஒரு ரேலியில ஒரு புறம் யோகி ஆதித்யநாத்தோட புகைப்படம் இருக்கும், மற்றொரு புறம் ஞானேந்திர சா, அதாவது நேபாளத்தின் முன்னாள் ராஜாவாக இருந்த ஞானேந்திர சா அவரோட புகைப்படம் இருக்கும். அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? ஞானேந்திர சா அவர்கள் மீண்டும் அரசியலுக்கு வந்து நேபாளத்தை ஆள வேண்டும், நேபாளத்தோட பிரதம மந்திரியாக ஞானேந்திர சா அவர்கள் வர வேண்டும்னு கேட்டுக்கிறாங்க. மீண்டும் இந்துத்துவ ஆட்சி நேபாளத்துக்கு வந்தா மட்டும்தான் நேபாளம் காப்பாற்றப்படும் சொல்றதுக்காக தான் யோகி ஆதித்யநாத்தோட போட்டோ வச்சிருந்தாங்க. முன்னாள் ராஜாவான ஞானேந்திர சாவோட போட்டோ வச்சிருந்தாங்க. இந்துக்களுக்கு என்று ஒரு நாடு இருக்குன்னா அது நேபாளம் மட்டும்தான். அந்த நேபாளத்தில் மீண்டும் ஒரு இந்துத்துவ ஆட்சி அமையணும்னு நான்